இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தவறாம வந்து சேரும். வெல்கம் டு மசாலா ட்ரீட். சேஃபா சமைங்க, சந்தோஷமா சாப்பிடுங்க. நம்ம சேனல்ல ஒவ்வொரு வாரமும் 4 வகையான வீடியோக்கள் கிழமை வாரியாக பதிவேற்ற. இந்த வாரம் மருத்துவத்துல நாம பார்க்க போறது வேப்பம்பூ ரசம். வாங்க இப்ப இதோட மருத்துவ பயன்கள் என்ன என்பதை பார்ப்போம். வேப்பம்பூ பித்தம், வாதம், கபம் அனைத்தையும் நீக்கும். இது ஒரு கிருமி நாசினி என்பதால் வயிற்றில் உள்ள பூச்சிகளை அழிக்கும். தோல் வியாதிகளை சரி செய்யும். சர்க்கரை நோயாளிகளுக்கு சர்க்கரையின் அளவை குறைக்க உதவுகிறது. இது கண் பார்வை கோளாறுகளை நீக்கும். தலைபாரத்தை குறைக்கும். அஜீரணம் மற்றும் வாயு தொல்லையை போக்கும். கோடை கால நோய்கள் அனைத்தையும் சரி செய்யும். இது சிறுநீர் போக்கை சீராக்கும். எரிச்சலை குறைக்கும். உடலில் உள்ள செல்கள் அழிவதை தடுத்து நாம் நீண்ட காலம் வாழ உதவும். இது அம்மை நோய் வருவதை தடுக்கும். இதய நோய்க்கு சிறந்த மருந்தாக விளங்குகிறது. உடல் எடையை குறைக்கும். அல்சர், குமட்டல், வாந்தி மற்றும் மயக்கத்தை குறைக்கவும் உதவுகிறது. வாங்க இப்போ இந்த வேப்பம்பூவை வச்சு எப்படி ஒரு சூப்பரான ரசம் செய்யலான்னு பார்க்கலாம். அரிசி கழுவுற தண்ணியை முதல் வாட்டி கீழே ஊற்றிட்டு 2வது 3வது வாட்டி அரிசி கழுவின தண்ணியை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை உள்ளே போட்டு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். இது 1/2 மணி நேரம் ஊறட்டும். இப்போ ஒரு வானிலையில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கூட 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி உள்ள சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இதை ஒரு முறை வதக்கி விட்டுருங்க. காரம் ஜாஸ்தியா வேணும்னா 3 காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/4 கப் வேப்பம்பூ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேப்பம்பூவோட வாசனை வந்து லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கலாம். வேப்பம்பூ எடுக்கும்போது எப்பவுமே ஃப்ரெஷ்ஷான வேப்பம்பூ எடுக்காதீங்க. போன வருஷத்து வேப்பம்பூவை இந்த வருஷம் செய்யுங்க. அப்போது வேப்பம்பூவோட கசப்பு கம்மியாக இருக்கும். நமக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ரசம். இப்போ இது 2 நிமிஷம் ஆயிருக்கு. லைட்டாக கலர் மாதிரி வாசனை வருது வேப்பம்பூல இருந்து. ஆனால் கருக விட்டுறக்கூடாது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் கண்ணாடி மாதிரி ஆகுற வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கினா போதும். ஏன்னா நம்ம வந்து இதை நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ பாருங்க, வெங்காயம் இந்த அளவு வதங்கினதும் இது கூட நம்ம ஏற்கனவே அரிசி கழுவின தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வச்ச புளி கரைச்சலை உள்ள சேர்த்துடலாம். இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பை போட்டுக்கலாம். இப்போ இதை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதி வரணும். இப்போ இது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க விடுங்க. அப்போதான் இந்த வெங்காயம்லாம் நல்லா வெந்து வேப்பம்பூவோட வாசனை இந்த ரசத்துக்குள்ள நல்லா இறங்கி இருக்கும். இந்த ரசம் வைக்கிறதுக்கு நமக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி எதுவுமே தேவைப்படாது. இந்த வேப்பம்பூவோட வாசனையே இந்த ரசத்துக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இந்த ரசம் எப்பவுமே நம்ம சாதா தண்ணியில் வைக்கக்கூடாது. அரிசி கழுவின தண்ணியில் மட்டும்தான் வைக்கணும். அப்போதான் இந்த ரசம் நல்லா டேஸ்டாக இருக்கும். இந்த ரசத்தை வாரத்துக்கு ஒரு முறை உங்கள் வீட்டில் செய்யுங்க. குழந்தைங்களுக்கும் கொடுங்க. இந்த ரசம் அடிக்கடி சாப்பிட்டா வயிற்றுல பூச்சி எதுவும் சேராமல் குழந்தைங்க நல்லா பசி எடுத்து சாப்பாடு சாப்பிடுவாங்க.
அவ்வளோதான், நம்மளோட வேப்பம்பூ ரசம் சூப்பரா தயாராயிடுச்சு. இந்த ஆரோக்கியமான சுவையான வேப்பம்பூ ரசத்தை நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. நம்ம சேனல்ல நிறைய ஃபர்ஸ்ட் டைம் ஆன் யூடியூப் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தவறாம வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.